டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னவா முதல் கேள்வி? மனிதரில் இத்தனை நிறங்களான்ற படம் பத்தி சொல்ல முடியுமான்னு கோயம்புத்தூர்ல இருந்து பிரேமநாதன் கேட்டிருக்காங்க. மனிதரில் இத்தனை நிறங்களா படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தினுடைய கதை அமைப்பே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். அப்படிப்பட்ட கதைக்களத்தில் தான் அந்த படத்தை உருவாக்கி இருந்தார் அந்த படத்தின் இயக்குனரான ஆர்சி சக்தி. கமல்ஹாசன் ஸ்ரீதேவியும் போட்டி போட்டுட்டு அந்த படத்தை நடிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் நடித்த சிகப்புராக்கள் வெளியான அதே தீபாவளி என்று இந்த படம் வெளியாகாமல் இருந்திருந்தால் இன்னும் கூட மிக பிரமாதமான வெற்றியை அந்த படம் எட்டியிருக்கும். நடிகர்கள் செந்தாமரையும் கமல்ஹாசன் சாரும் ஏன் சேர்ந்து நடிக்கலன்னு மதுரையில இருந்து நைமோ கேட்டிருக்காங்க. கமல்ஹாசனும் செந்தாமரையும் சேர்ந்து எந்த படத்துலையும் நடிக்கல அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அரங்கேற்றம், கல்யாணராமன், தூங்காதே தம்பி தூங்காதே போன்ற பல படங்கள்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. சரி, இப்போ பழைய தமிழ் திரைப்படங்கள் தியேட்டர்கள்ல ரீரிலீஸ் ஆகிறத பார்க்க முடியுது. அந்த வகையில சூரசம்ஹாரம் அல்லது பெரிய தம்பி ஆகிய திரைப்படங்களை நீங்க ரீரிலீஸ் பண்ணுவீங்களான்னு சென்னையில இருந்து விக்ரம் கேட்டிருக்காங்க. மற்ற திரைப்பட தயாரிப்பாளர் தனியார் தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கு தங்களுடைய படங்களை விற்கிறதுக்கும் நான் விற்றதுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. நான் மற்ற தயாரிப்பாளர்களைப் போல நேரடியாக எந்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கும் என்னுடைய பல படங்களை விற்கிறேன். நான் என்னுடைய நண்பர் ஒருவருக்கு விற்றேன். அவர் நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்ற அடிப்படையில் தமிழ்நாட்டில் எத்தனை டிவி இருக்கோ அத்தனை டிவிக்களுக்கும் அந்த உரிமைகளை விற்று விட்டார். அதனால் என்னுடைய இயக்கத்திலும் தயாரிப்பிலும் உருவான பல திரைப்படங்கள் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணி காட்சி, 3 மணி காட்சி, 4 மணி காட்சி என்று பல டிவிக்களில் தினமும் 3 ஷோக்களாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலையில் தான் சூரசம்ஹாரம் திரைப்படம் இருக்கிறது. அதனால் அந்த படத்தை இப்போ திரையிலே வெளியிட்டால் அந்த அளவுக்கு ஆதரவு இருக்குமா அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. சூரசம்ஹாரம் திரைப்படத்தில் நடிச்ச கிட்டி சார் இப்போ எப்படி இருக்காரு, அவரை பத்தின அப்டேட்ஸ் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு சென்னையில இருந்து புவனேஸ்வரி கேட்டிருக்காங்க. கிட்டியை பொறுத்த வரைக்கும் தன்னை தேடி வருகின்ற நல்ல வாய்ப்புகளை ஏற்றுக்கொண்டு படங்களில் நடிக்கிறாரு. அந்த நேரம் போக மற்ற நேரங்களில் தன் குடும்பத்தினருடன் ஆனந்தமாக இருக்கிறார். நடிகர் சூரி இனிமே அவார்ட் வாங்குற திரைப்படங்களை மட்டும் தான் நடிப்பாரான்னு காஞ்சிபுரம் வந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சூரி இப்போது நடிக்கின்ற 1-2 படங்களில் தாடியெல்லாம் வச்சு நடிக்கிறத பார்த்து இப்படி ஒரு கேள்வியை நீங்கள் கேட்டிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி அவார்ட் படங்களில் மட்டும் நடிக்கிற எண்ணெல்லாம் சூரிக்கு இருப்பதாக எனக்கு தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் நல்ல கதாபாத்திரங்கள் அமைந்தால் அந்த படங்களில் நடிப்பதற்கு தயாராகத்தான் இருக்கிறார். துப்பாக்கி திரைப்படம் முதல்ல நடிகர் சூர்யா நடிக்கிறது தான் சொல்றாங்களே, அது உண்மையான? செல்வபுரம்ல இருந்து சூர்யா கேட்டிருக்காங்க. துப்பாக்கி படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை முதல்ல தயாரிக்க இருந்தவர் விஜயனுடைய தந்தையான எஸ்.ஏ. சந்திரசேகர். அப்படி இருக்க சூர்யா எப்படி அதில் கதாநாயகன் நடித்திருக்க முடியும்? ஆரம்பத்திலேருந்தே அந்த படத்தில் விஜய் தான் கதாநாயகனாக நடிப்பதாக இருந்தது. சரி, நீங்க பழைய திரைப்படங்களை வெளியிடுற சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாமேன்னு உத்தமபாளையம்ல இருந்து ரமேஷ் கேட்டிருக்காங்க. டூரிங் டாக்கிஸுடைய சகோதர சேனலாக டூரிங் சினிமாஸ் அப்படின்ற சேனல் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் 250க்கும் மேற்பட்ட பழைய திரைப்படங்கள் ஒளிபரப்பாகி கொண்டு தான் இருக்கின்றன. உலக சினிமா வரலாற்றிலேயே எம்ஜிஆர் சார் அண்ட் நம்பியார் சாருடைய கத்தி சண்டை மாதிரி வேற எந்த மொழிகளிலுமே நேர்த்தியான கத்தி சண்டை அமைஞ்சதில்லைன்றது என்னுடைய அபிப்பிராயம். நீங்க என்ன சார் சொல்றீங்கன்னு வேளச்சேரியிலிருந்து பிரபாகரன் கேட்டிருக்காங்க. எம்ஜிஆரும் நம்பியாரும் போட்ட சண்டை காட்சி மிகவும் நேர்த்தியாக அமைந்திருந்தன அப்படின்றத யாரும் மறுக்க முடியாது. ஆனால் உலக அளவிலே அதுதான் சிறந்த சண்டை காட்சி அப்படின்னு சொல்லிட முடியாது. உலகளவில் பார்த்தீங்கன்னா பல ஆங்கில படங்களில் இதை தாண்டிய மிகச்சிறப்பான சண்டை காட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றன. உயிரிலேயே கலந்ததுன்ற திரைப்படத்துல நடிகை ஜோதிகாவுக்கு பிரதரா நடிச்ச நடிகர் யாரு, அவர் வேற ஏதாவது திரைப்படத்தில் நடிச்சிருக்காரான்னு நீலாங்கரையில இருந்து ராகவேந்திரா கேட்டிருக்காங்க. உயிரிலே கலந்தது படத்துல ஜோதிகாவின் அண்ணனா நடித்த நடிகருடைய பெயர் முத்தம் சிவகுமார். அவர் தான் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளரும் கூட. ஆரம்பத்தில் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றி அதற்கு பின்னாலே தன்னுடைய உழைப்பினால் தயாரிப்பாளராக உயர்ந்தவர் முத்தம் சிவகுமார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டு ஏதாச்சும் கருத்து சொன்னாரான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினி இன்னும் மஞ்சுமல் பாய்ஸ் படத்தை பார்த்ததாக தெரியல. பார்த்துருந்தாருன்னா நிச்சயமாக ட்விட்டரில் அதை பற்றி பதிவிட்டிருப்பாரு. தேவன் திரைப்படம் வெற்றி படமா அமைஞ்சுதா அண்ட் அந்த படத்தை பத்தின தகவல்கள் இருந்தால் ஷேர் பண்ண முடியுமான்னு காஞ்சிபுரம்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. தேவன் திரைப்படம் வெற்றி படமாக அமையல. அந்த படத்தை பற்றி சொல்கின்ற அளவில் இருந்திருந்தா அந்த படம் நிச்சயமாக வெற்றி படமாக அமைஞ்சிருக்குமே. இயக்குனர் சுராஜனுடைய அடுத்த திரைப்படம் என்ன? உங்களுடைய பேட்டியில யோகி பாபு முன்னணி கதாநாயகனோட இணைய போறதா சொல்லியிருந்தாரு. அதுல ஏதாவது முன்னேற்றங்கள் இருக்கான்னு யூஎஸ்ல இருந்து அர்ஜுன் கேட்டிருக்காங்க. ஒரு முன்னணி கதாநாயகனும் யோகி பாபு இணைந்து நடிக்கின்ற ஒரு படத்தை தான் இயக்கப் போவதாக நம்முடைய சாய் சித்ரா நிகழ்ச்சியில டைரக்டர் சுராஜ் கூறியிருந்த உண்மைதான். அதற்கான பணிகளில் தான் அவர் ஈடுபட்டிருக்கார். இப்போ இன்னும் அந்த வேலைகள் முடிவடையலை. அந்த வேலைகளெல்லாம் முடிவடைந்ததற்கு பின்னாலே நிச்சயமாக சுராஜிடமிருந்து அந்த படத்துக்கான அறிவிப்பு வெளியாகும். நடிகையும் பின்னணி குரல் கலைஞருமான உமாபரணி பத்தி சொல்லுங்க, அவங்களை எப்போ சாய்வு சித்திர நிகழ்ச்சியில் எதிர்பார்க்கலான்னு கோயம்புத்தூர்ல இருந்து பாலகிருஷ்ணன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே பின்னணி குரல் கொடுப்பதிலே முதலிடத்தில் இருந்த உமாபரணி பின்னணி குரல் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் பல திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. என்னுடைய தயாரிப்பிலே உருவான அம்பிகை நேரில் இருந்தால் படத்தில் கூட முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தில் அவங்க நடிச்சிருந்தாங்க. ஒரு நல்ல நடிகையும் கூட. ஆனாலும் ஒரு நடிகையாக அவங்களுக்கு ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம்.
இந்தியன் பார்ட் 2 அண்ட் இந்தியன் பார்ட் 3 ஆகிய திரைப்படத்தை பத்தின அப்டேட் இருந்தா ஷேர் பண்ண முடியுமா? அந்த படம் இப்ப என்ன நிலையில இருக்கு, எப்போ ரிலீஸ் ஆகுன்ற தகவலை விரிவா சொல்ல முடியுமான்னு தூத்துக்குடியில இருந்து முகமது கேட்டிருக்காங்க. இந்தியன் 2, இந்தியன் 3 ஆகிய இரண்டுடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டதாகத்தான் கமல்ஹாசனோடு நான் தொலைபேசியிலே பேசிய போது அவர்கிட்ட சொன்னார். அந்த படத்தினுடைய டப்பிங் பணிகளை கூட தான் முடித்து விட்டேன் அப்படின்னு தான் கமல்ஹாசன் கிட்ட சொன்னார். அதனால இந்தியன் 2 திரைப்படம் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்குள்ளாக வெளிவர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லா ஆக்டர்ஸும் இப்ப ப்ரமோஷனுக்காக நிறைய யூடியூப் சேனலுக்கு வராங்க. இதுக்கு மூவி டீம் ப்ரமோஷனுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்களா இல்ல யூடியூப் சேனல்லே உங்களுக்கு ஃப்ரீயா பண்ணி கொடுப்பாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து லக்ஷ்மணன் கேட்டிருக்காங்க. யூடியூப் சேனல்ல திரைப்படங்களை பிரபலப்படுத்துவதற்கு யூடியூப் சேனலுக்கு தயாரிப்பாளர்கள் பெரிய அளவிலே பணம் கொடுப்பதாக எனக்கு தெரியல. ஆனந்தல் சுரேஷ் சாய்வு சித்திர நிகழ்ச்சியில பேசினதை பார்த்து அதுல ரஜினி சாருடைய நடிப்புல வெளிவந்த முரட்டுக்காலை திரைப்படம் சென்னை மற்றும் என்எஸ்சி ஏரியாக்கள்ல பெருசா வெற்றி பெறலன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா சமூக ஊடகங்கள்ல பலர் அதை இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்றாங்க. இதுல எது சார் சரியான தகவல்னு வடபழனில இருந்து ஜெயசந்திரோ கேட்டிருக்காங்க. முரட்டுக்காலை திரைப்படம் பெரும் லாபத்தை பெற்று தந்த வெற்றி படமாக அமையவே இல்லை அப்படின்னு ஆனந்தா சுரேஷ் அந்த பேட்டியில் சொல்லல. மற்ற ஏரியாக்களோடு ஒப்பிடும்போது என்எஸ்சி ஏரியாவில் கொஞ்சம் குறைவாகத்தான் அந்த படம் வசூல் செய்திருந்தது அப்படின்றது தான் அவர் அந்த பேட்டியிலே குறிப்பிட்டிருந்தார். பாய்ஸ் திரைப்படத்தில் நடிச்ச நடிகர் மணிகண்டன் இப்போ என்ன பண்றாரு, அவரை பத்தின தகவல்கள் இருந்தா ஷேர் பண்ண முடியுமான்னு தூத்துக்குடியில இருந்து முகமது கேட்டிருக்காங்க. மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு பிரபுதேவா கதாநாயகனாக நடித்த பகீரா அப்படின்ற திரைப்படத்தில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு மணிகண்டனுக்கு கிடைத்தது. இப்போ அந்த படத்தை தொடர்ந்து ஒரு 2 வாய்ப்புகள் அவரை தேடி வருவதாக சமீபத்தில் ஒரு பேட்டியில் கூட மணிகண்டன் தெரிவித்திருந்தார். இனி தொடர்ந்து திரைப்படங்களிலே மணிகண்டனை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு படத்துல உங்களுக்கும் எனக்கும் ஹீரோவும் நடிக்கிற ராசி இல்லைன்னு விவேக் சார் நாகேஷ் சாரை பார்த்து சொல்லியிருப்பாரு. ஆனா நாகேஷ் சார் கதாநாயகனா நடிச்ச எதிர்நீச்சல், சர்வர் சுந்தரம் ஆகிய திரைப்படங்கள் வெற்றி பெற்றுச்சு தானே. பிறகு எந்த படத்துல இருந்து அவருக்கு வீழ்ச்சி ஆரம்பிச்சதுன்னு வடபழனில இருந்து ஜெயசந்திரோ கேட்டிருக்காங்க. நாகேஷ் கதாநாயகனா நடித்த சர்வர் சுந்தரம், எதிர்நீச்சல் ஆகிய படங்களுக்கு அடுத்து அவருக்கு தொடர்ந்து கதாநாயகன் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்திருந்தா நீங்க சொல்லியிருக்கிற விஷயம் சரி. ஆனா அப்படிப்பட்ட வாய்ப்புகள் நாகேஷுக்கு அமையலையே. மாறி மாறி குணச்சித்திர பாத்திரங்கள் நடிக்கக்கூடிய வாய்ப்புகள் தானே அவரை தேடி வந்தன. அடுத்து இன்று ஒரு தகவல். நான் பெற்ற செல்வம் அப்படின்ற படத்துல வாழ்ந்தாலும் ஏசும் தாழ்ந்தாலும் ஏசும் வையகம் இதுதானடா என்று கவிஞர் காமு ஷரீப் ஒரு பாடலை எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை சந்திக்காத திரைக்கலைஞர்களே இருக்க முடியாது என்று சொல்லலாம். பிரபல இயக்குனரான ஸ்ரீதர் எம்ஜிஆரை விட்டு படம் எடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்த போது எப்படிப்பட்ட விமர்சனத்துக்கு ஆளானார் அப்படின்றத பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். வைர நெஞ்சம் அப்படின்ற பெயரில் நடிகர்களும் சிவாஜி கணேசனை விட்டு ஒரு திரைப்படத்தை எடுத்துக்கொண்டிருந்தார் ஸ்ரீதர். அதை முடிக்க முடியாமல் ஒரு திண்டாடினார் என்றால் அதுக்கு காரணம் ஒன்று பொருளாதார சிக்கல், இன்னொரு பக்கம் சிவாஜியுடைய காட்சி கிடைக்காத நெருக்கடி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எம்ஜிஆரை விட்டு படம் எடுத்தால் தான் தன்னுடைய சிக்கல்கள் தான் தீரும் அப்படின்ற நிலையிலே எம்ஜிஆரை அணுகினார் அவர். எம்ஜிஆர் அவருடைய இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார். அவர் அந்த படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டார் அப்படின்ற செய்தி சினிமாவில் பரவினதுக்கு பின்னால் அதை பற்றி எப்படிப்பட்ட விமர்சனங்கள்லாம் எழுந்தது தெரியுமா? எதுக்காக சிவாஜியை விட்டுட்டு எம்ஜிஆர்கிட்ட போகிறார் ஸ்ரீதர்? எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆக்ஷன் பிக்சர் தான் சரி வரும். ஆனால் ஸ்ரீதருக்கோ அழுத்தமான ஒரு குடும்ப கதை இருக்கணும், சென்டிமெண்ட் இருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் காமெடி இருக்கணும். இப்படிப்பட்ட அவர் எம்ஜிஆர் வச்சு படம் எடுத்தார்னா அந்த படம் வழங்குமா? எப்படி அந்த படம் ஓடும்? இப்படியெல்லாம் திரையுலகிலே தாறுமாறாக அந்த படத்தை பற்றி விமர்சனங்கள் அப்போது எழுந்தன. இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஒன்று விடாமல் ஸ்ரீதருடைய காதிலும் விழுந்தன. அந்த விமர்சனங்கள் எல்லாவற்றையும் 1% கூட ஏற்றுக்கொள்ளாமல் நான் அப்படியே ஒதுக்கி தள்ளினேன் என்றால் அதுக்கு முக்கியமான காரணம் அன்றைக்கு நான் இருந்த சூழ்நிலையில் என்னை எம்ஜிஆரை தவிர வேறு யாரும் காப்பாற்ற முடியாது என்பதை நான் தெளிவாக உணர்ந்திருந்தது தான். கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த படத்துடைய வெற்றிக்கு பின்னாலே நான் என்ன நினச்சினோ அதுதான் நடந்தது. மிகப்பெரிய பொருளாதார சிக்கலிலிருந்து என்னை மீட்டார் எம்ஜிஆர் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் ஸ்ரீதர். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.